wanted to hear from you all about supply chain relationship. அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லா சொல்லுங்க. எதனால சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் முக்கியம், வாட் கைண்ட் ஆஃப் சப்ளை செயின் பார்த்தோம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், இன்டர்னல்ல யாரு எக்ஸ்டர்னல்ல யாரு. ஐ வாண்ட் டு ஹியர் பேக் ஃப்ரம் யூ. அதுக்கப்புறம் we can go into new topic. சொல்லுங்க சார். கொஞ்சம் ஞாபகம் இல்ல சார் லாஸ்ட் கிளாஸ் அந்த சைடு மட்டும் என்னமா see இன்னைக்கு I am going to give some case study. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து ரொம்ப பேசிக்கா தான் கொடுக்க போறேன். இந்த சண்டேக்கு I am going to send a case study. Maybe இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அனுப்பிடுவேன், இல்ல மத்தியானம் sometime I am going to send. Okay, this is for common for all batch. Okay, but first case study it's going to be a simple one. நம்ம அந்த பேசிக் படிச்சதை வச்சு நீங்களாம் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் வச்சோ இல்ல நம்ம மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்ப்போம், அதை வச்சோ பேஸ் பண்ணிருக்கோம். வேர் யூ ஹேவ் டு திங்க் அண்ட் கம் அப். நீங்க ஞாபகம் பசங்க சொல்றீங்கம்மா, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமா, இஃப் ஐ எம் நாட் ராங் டியூஸ்டே பார்த்தோமா நினைக்கிறேன். டியூஸ்டேவா வெனஸ்டே பார்த்தோமாமா? ஐ திங்க் வெனஸ்டே. வேற யாராச்சும் சொல்லுங்க. டியூஸ்டேவா? இல்லம்மா, 3 நாள் வந்துச்சுன்னா நீங்க வெனஸ்டே வந்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் டே மறந்துட்டீங்க. சரி, fine, nothing wrong ma, we can do recap for 5 minutes as usual, no issues. But others, somebody can recall. நானே நிறைய சொல்லிட்டேமா, இன்டர்னலி எக்ஸ்டர்னல் அதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணுங்கம்மா. பிசினஸ் நம்ம சொல்லும் போது ஒரு பிசினஸ் சைக்கிளை ஒரு பாக்குறோம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் அபவுட் ஒன் ப்ராடக்ட். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், சப்ளை செயின் அடி வாங்கிச்சுன்னா என்னோட பிசினஸ் தான் அடி வாங்கும். இட் இஸ் நாட் ஓன்லி த ஃபெயிலியர் ஆஃப் ப்ராடக்ட். இவன் தான் மெயின், மேனுஃபேக்சரர் தான் மெயின், அவனோட டோட்டல் அவுட் அப்படிமோ. பட் ஐ எம் டிபெண்டிங் ஆன் திஸ் மேனுஃபேக்சரர். இங்க உள்ள ஹோல்சேலர் எல்லாரும் டிபெண்டிங் ஆன் மை டிஸ்ட்ரிபியூஷன். So no one is self-dependent, everyone is dependent on others. My business basically depending on others. 2%. நான் இந்த ஒருத்தனா என்ன வந்து 2 வேலை பார்ப்பேன். ஒரு சைடு கஸ்டமரா, இன்னொரு சைடு சப்ளையரா பார்ப்பேன். ஓகேவா? So as a supplier I have n number of customer and as a customer I have n number of supplier. இங்க எல்லா இடத்துலயும் நான் 1-to-many ரிலேஷன்ஷிப்பும் காமனா வச்சிருக்கணும். சேம் டைம் 1-on-1 ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணணும். So I have to improve the relationship to maintain my supply chain goes smooth. கரெக்டா? அதுல தான் நம்ம எப்படி பார்த்தோம், 2 டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஒன்று வந்து இன்டர்னல் அண்ட் அதன் எக்ஸ்டர்னல். அது என்னது இன்டர்னல்? என்னோட இன்டர்னல் பிசினஸ்குள்ளேயே எதுனாலும் எடுத்துக்கிறேன், ரீட்டைலா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இல்ல மேனுஃபேக்சரா இருக்கட்டும், இல்லுக்குள்ள there are parties involved. They are related to my supply chain business. Let it be production unit இருக்கட்டும், இல்ல பிளானிங் செல்லா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸா இருக்கட்டும், இல்லனா பர்ச்சேசிங் டீமா இருக்கட்டும். இது வந்து நான் மேனுஃபேக்சரிங் சொல்லல, ஒரு ரீட்டைல் ஷாப்பா இருக்கட்டும். ரீட்டைல் ஷாப்ல என்னோட டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, இவ்வளவு கஸ்டமர் கன்சியூம் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு போயிட்டு இருக்கு. தென் அடுத்து எனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஸ்டாக் இல்ல, ஸ்டாக் காலியாக போகுது, எந்தெந்த ப்ராடக்ட்ல ஸ்டாக் இல்ல, சரி வாங்குற ஸ்டாக் எல்லாம் பேமெண்ட் ஃபினான்ஸ்ல இருந்து போயிடுச்சா, எவ்ரிதிங் டு பி மானிட்டர்டு. ஸோ நான் சப்ளை செயின்ல இருக்கேன், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன், எனக்கு இன்வென்ட்ரி அரேஞ்ச் பண்றேன், மெட்டீரியல் அரேஞ்ச் பண்றேன், டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்றேன். பட் இன்டர்னல் ஐ ஹேவ் டு கோஆர்டினேட் அண்ட் மெயின்டைன் சம் குட் ரிலேஷன்ஷிப். அதுதான் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் ஐ எம் டாக்கிங் அபவுட். when it comes to external, நம்ம சொன்னா இதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி who is supplying and another third party who is receiving or consuming. இப்போ ஞாபகம் வருதாமா? இதுதான் நம்ம அதுல பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சப்ளை செயின் ரிலேஷன்ஷிப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தது இதுல தான் பார்த்தோம். சரி, இதுல வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லைடை பார்த்தோம். அப் ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா அப் ஸ்ட்ரீம்னா எனக்கு முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நான் அப் ஸ்ட்ரீம் கால் பண்ணுவேன். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா எனக்கு அப்புறம் என்ன கிராஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் நான் என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம்னு பார்ப்பேன். And again I say that as a 3 stages. ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து ப்ராசஸிங், இன்னொன்று வந்து அவுட்புட்.
இன்புட்னு சொல்லும்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் சப்ளையர். அவுட்புட்னு சொல்லும்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் மை கஸ்டமர். when I say processing வந்து என்னோட யூனிட்டுக்குள்ள உள்ள supply chain related parties, maybe production, distribution and marketing and sales for the purpose of forecasting. இப்ப நான் சொன்னது போக ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. You asked for refreshing, I gave more details, more essence into what we saw last week. பாருங்க ஸ்லைடு பாருங்க. புரியுதாமா? நம்ம சப்ளையர்னு சொல்லும்போது என்ன சொன்னோம்? I should focus on not only my immediate supplier but supplier பார்க்கணும். ஏன்னா என்னோட பிசினஸ் இன்டைரக்ட்லி டிபெண்டிங் ஆன் them also. இவன் வந்து டயர் 1 சப்ளையர், இவன் வந்து டயர் 2 சப்ளையர் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் போகும், we don't know என் நம்பர் ஆஃப் சப்ளையர் செயின் வந்துட்டு இருக்கும். நான் ஏதோ ஒரு இடத்துல அந்த செயின்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், என்ன கிராஸ் பண்ணி அந்த செயின் போகும், அது திருப்பி போயிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நான் இவங்களையும் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கஸ்டமரோட இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு சப்ளையர் யாரும் இல்லைன்னா என்னால இங்க கஸ்டமர் கொடுக்க முடியாது. ஸோ என்டையர் சேனல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரேக் விழுந்தாலும் என்டையர் செயின் வில் கெட் ஸ்ட்ரக். ஸோ ஐ ஷுட் கிளியர்லி ஃபோக்கஸ். இங்க சப்ளையரோட சப்ளையர் அப்ப கேட்பேன், ஐ ஆம் மெயின்டைனிங் சப்ளையர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். I have to see the risk involved in your business because your risk is going to affect my business. நீ எங்க வாங்கிட்டு இருக்க, எனக்கு மோனோபோலி சப்ளையர் தான் இருக்கானா, இல்லைன்னா பிளான் பி என்ன, எனக்கு வேற சப்ளையர் இருக்காங்களா, அல்டர்னேட்டிவ் சப்ளையர்ஸ் மார்க்கெட்ல யாரு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். சேம் வே கஸ்டமர்ஸ், ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இங்க வாங்கல அப்படின்னா வாட் இஸ் த அதர். ஓகே, சம்டைம் என்னோட ஓன் டிஸ்ட்ரிபியூட்டரே ப்ராப்ளம் பண்றான் அப்படின்னா வாட் இஸ் மை அல்டர்னேட்டிவ். என்னோட கஸ்டமர் வந்து அஃபெக்ட் ஆயிடுவான், which is going to affect my business. So up to the level I have to ensure, or I should have control to ensure that the supply chain is going well based on my relationship. இதான் பார்த்தோம். இதுல இது அந்த டயர் 1 டயர் 2 ஓட அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் நான் சொன்னேன். who is customer for whom, who is supplier for whom சொன்னோம். ரிலேஷன்ஷிப்னால என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோம். இந்த இது நம்ம பார்த்தோம், திருப்பி டைம் ஆயிரும். லைக் பேஸ் பார்த்தோம்னா காஸ்ட் எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வெரி குட் இனோவேட்டிவ் ஐடியாஸ், பெட்டர் பிளான், இதெல்லாம் பார்த்தோம். இம்ப்ரூவ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெட்டர் குவாலிட்டி, லாஜிஸ்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங். சப்ளையர்ஸ் ஆர் இன்புட் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் அவுட்புட். அண்ட் அதர் சைடு இன்டர்னல் சப்ளை செயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம். அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஐடியாஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட்ல கான்டாக்ட்ல இருக்கணும். அண்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் அவனுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும், உனக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெகுலர் மீட்டிங் இல்ல ஷெட்யூலிங், உனக்கு மாசம் மாசம் இதுதான் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா யூ நீட் நாட் டு டூ ஃபாலோ அப், ஐ வில் பிரிங். உனக்கு எப்போ நான் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஐ வில் டூ எவ்ரிதிங் ஆன் அ ஷெட்யூல்டு பேசிஸ் so that the customer will get satisfied. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர்னு சொல்லும்போது டோன்ட் சி as a end customer, பிசினஸ் டு பிசினஸ். அதாவது இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வர்றதான் எண்ட் கஸ்டமர், அதாவது நம்ம. அதுக்கு முன்னாடி வர ஒவ்வொரு ஸ்டேஜிலும் there is a customer, there is a customer or there are many customers. அது பிசினஸ் டு பிசினஸ் பர்பஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ பிசினஸ் டு பிசினஸ்ல எல்லா கம்யூனிகேஷன் கரெக்டா போனா மட்டும்தான் தென் பிசினஸ் டு கஸ்டமர் அப்படின்னு வர லாஸ்ட் ஸ்டேஜ்ல we will get the right product. அந்த 7 ஆரோட சேர்ந்து வரும். ஓகேவா? So shall we move on to next topic? So any questions இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் clarifications இருக்குன்னா சொல்லிருங்க, we will clarify, otherwise we will move on. Next topic is really
very small topic, but really very, very important for any business. I can say the reason. Okay, topic பாத்துட்டீங்களா? What is the topic? டாபிக் என்னமா? இல்ல சார், கஸ்டமர் சர்வீஸ். ஓகேவா? நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் சப்ளை செயின். இதோட கோல் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் சப்ளை செயின்? நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதுல சர்வீஸ் தான் என்னது கோல் ஆஃப் எனி பிசினஸ். சேம் வே சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட கோலும் என்னது? கஸ்டமர் சர்வீஸ் தான். எண்ட் ஆஃப் த டே மை கஸ்டமர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன், பயங்கர பிளான் பண்ணியிருப்பேன், பயங்கர எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன், எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து வச்சிருப்பேன். But customer may not see the effort we have taken. Customer effort பார்க்க மாட்டான். கஸ்டமர் எதை பார்ப்பான்? சர்வீஸ் தான் சார் பார்ப்போம். சர்வீஸ். எண்ட் ஆஃப் த டே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டா. சார் உங்க ஏரியா என்ன சார் இவ்வளவு தள்ளி இருக்கு, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் சார், உங்க ஏரியால ரோடே சரியில்லை சார், நான் அப்படிலாம் வந்தேன், வந்து உங்களுக்கு ஆன் டைம்ல கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நான் பாக்குறது ஆன் டைம். ஓகே, ஐ அக்ரி your logistic system or your supply chain system in terms of transportation or the way of delivering is satisfying me on time. இல்ல சார் உங்க ரிமோட் ஏரியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், எக்ஸாம்பிள் சொன்னேன் சார், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா, அங்க நான் வரமாட்டேன். It will not increase my customer service level. I will not get satisfied. I am paying and you are asking me to come and collect. அது எப்படி பண்ணுவோம்? பண்றோம், அது ஒரு விஷயம். பட் வெதர் ஐ எம் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட்? நோ இல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீ அந்த எஃபோர்ட் எடுத்து எனக்கு ரீச் பண்ணிட்டேன்னா சாட்டிஸ்ஃபைட். பட் இதே எஃபோர்ட் எடுப்பான் சிலர், பிளான் பண்ணுவான், ஓகே இந்த ஏரியா கொடுத்துருமா, அங்கே சில சேலஞ்சஸ் இருக்கும், மழை தண்ணி ஃபுல்லா கட்டி எடுக்கிற என்னால வர முடியல. ஓகே என்னமா சார், நிதிஷன் ஒரு பையன் வெளில இருக்கா, நீங்க பர்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான் சார். என்ன பண்றமா? சூரஜ் யூகே. சூரஜ் தான் இருக்காரு, நிதிஷ் காணுமே. அவனும் நம்ம கிளாஸ் தான் சார். ஓகே, என்ன வர்றாங்க. ஓகே, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னன்னா, நான் வந்து இந்த ஸ்கிரீனை விட்டு பிபிடி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க சில நேரம் தெரியாது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, நான் மேக்ஸிமம் எனக்கு சவுண்ட் வரும், அந்த பீப் சவுண்ட் வரும். பீப் சவுண்ட் வந்தோடனே நான் இந்த ஸ்கிரீனுக்கு வந்துடுவேன். இந்த ஸ்கிரீனை வந்து இது கொடுத்துருவேன், அட்மிட் பண்ணிடுவேன். இன்கேஸ் சப்போஸ் அந்த பீப் சவுண்டை நான் கவனிக்கல, பிரசன்டேஷன்ல பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னா, உங்க நெய்பர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க, so that immediately I can admit. Okay, so now at least there are 3 or 4 joined together, so I don't know, they may wait for some more time also. I am really sorry. Okay, so இப்போ நான் என்ன பண்றேன், இதே லெவல் ஆஃப் சர்வீஸ் தான் சொல்றேன். சார் உங்க ஏரியால தண்ணி கட்டி கிடக்கு சார், அங்க ரோடு சரியில்லை சார், கொஞ்சம் ஒரு 10 minutes லேட்டா தான் சார் வருவேன், இல்லைன்னா எனக்கு இப்போ வந்து டெலிவரி பண்ண ஃபீசிபிலிட்டி கம்மி, ஒரு half an hour லேட் ஆகும், 1 hour லேட் ஆகும், இல்லைன்னா ஈவினிங் வரேன். சம்டைம்ஸ் வி அக்ரி, அது பேஸ்ட் ஆன் டிமாண்ட். எனக்கு சில நேரம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பேன், என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு. பட் இதே இது ரெகுலரா சொன்னாங்கன்னா, do I get satisfied? Every time you are coming with the excuse, challenges would be there. I agree. The effort you are taking, I agree. நீங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, கஷ்டப்படுறீங்க. But end of the day, if I'm not getting the right product at right time, how can you expect me to satisfy?
உங்க சப்ளை செயின்ல நீங்க பண்ணல சார், சேலஞ்சஸ் இருக்கதான் செய்யும், கஷ்டம் இருக்கதான் செய்யும். How are you going to overcome? அதுக்கு தான் நீங்க பிளான் பண்ணணும். Okay, let me ask one question. As a customer, இப்போ நீங்க assume you as a customer. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பிளிப்கார்ட்ல வாங்குற ப்ராடக்ட் மட்டும் வச்சு அசியூம் பண்ணாதீங்க. உங்களை ஏதோ ஒரு அந்த சப்ளை செயின்ல ஏதோ ஒரு இடத்துல கஸ்டமரா நீங்க திங்க் பண்ணிக்குவார். இமேஜின் யூ அஸ் அ ஒன் பார்ட்டி இன் அ பிசினஸ் டு பிசினஸ். ஏன்னா நம்ம சப்ளை செயின் பாக்குறத வந்து எண்ட் யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நமக்கு அது ஒரு சின்ன பிசினஸா தெரியும். பட் ஆஸ் சச் பாத்தீங்கன்னா இட் இஸ் a very very big business. ஸோ நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பிசினஸ் கஸ்டமரா அசியூம் பண்ணிட்டு டெல் மீ when do you get satisfied? நீங்க எந்த பீஸ்ல இருக்கீங்க? மேபி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க, இல்ல ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு டீலரா இருக்கீங்க. ஸோ when do you say my service receiving is get satisfied? என்னோட சப்ளையர் இருந்து நான் கஸ்டமரா I feel happy. What are the things you expect? The timely delivery of the product. எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. டைம்லி டெலிவரிங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு. நீங்க உங்களை எந்த பீஸ்ல அதுல இந்த பிசினஸ் சைக்கிள்ல நினைச்சுக்கிறீங்க? Now I'm a retailer, sir. So when I'm doing my business, I need things to sell. So I'll be ordering some items, and if it comes by time, I'll be happy. Okay. Okay. So okay, someone can say you as a wholesale dealer. இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து வர வேண்டியதுதான் சப்ளையர், நீங்க ரீட்டைல் ஷாப் கொடுக்க வேண்டியது ஒரு கஸ்டமர். ஸோ நவ் யூ ஆர் இன் பிட்வீன் அ பார்ட்டி அண்ட் தென் யூ ஆர் அ கஸ்டமர் ஃபார் அ டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து நீங்க வந்து சர்வீஸை ரிசீவ் பண்றீங்க. ஜஸ்ட் ட்ரை டு கன்வே, திங்க் பண்ணுங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் என்னவா இருக்கும், அதுல எப்படி நீங்க இது எந்த பிசினஸ்னாலும் எடுங்க. டைல்ஸ் பிசினஸ் எடுங்க, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல டைல்ஸ், அதுல வந்து ஒன் அண்ட் ஒன்லி லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான். குவாரியில ரெடி பண்ணுவாங்க, பாலிஷ் பண்றாங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் நடக்கிற வேலை எல்லாமே என்னதான் சப்ளை செயின். ஏதோ ஒரு பிசினஸ், எல்லா பிசினஸுமே நம்ம ரன்னிங் வித் த சப்போர்ட் ஆஃப் சப்ளை செயின் தான். டிஸ்ட்ரிபியூட்டர், think and say what is your expectation as a customer. யாராச்சும் உங்க லைவ் இதுலயே பிசினஸ்ல இருப்பாங்களாமா? கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கேன் நான், இந்த ஏரியாக்கு இந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். சொல்லுங்க. அப்போ அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்? அதாவது நான் எப்பவுமே சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுறது எப்போ தெரியுமா? ஸ்மூத்தா போச்சுன்னா ஐ வில் பி ஃபீல் லைக் சாட்டிஸ்ஃபைட், நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு. எனக்கு எப்போ ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்றேனோ அப்ப என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன்ல எனக்கு எப்போ சாட்டிஸ்பேக்ஷன் கம்மியாகும்? நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், எனக்கு கீழே வந்து எல்லா ஏரியாவுக்கும், மேபி சென்னையோட டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கோங்க. சென்னைக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்ல சர்வீஸுக்கோ நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டீங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே நிறைய ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். மேபி சென்னையை வந்து ஒரு 50 ஏரியாவை பிரிக்கிறாங்க. பேஸா ஒரு 4 ரீஜன் வச்சிருங்க. சவுத் சென்னை, நார்த் சென்னை, வெஸ்ட் சென்னை, ஈஸ்ட் சென்னை. ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளயும் ஒரு 10-12 ரீஜன் பிரிக்கீங்க பேஸ்ட் ஆன் ஏரியா வச்சு. எல்லாரும் ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க. அந்த டீலர் எல்லாத்துக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. அந்த டீலர் எல்லாம் உங்களுக்கு கஸ்டமர். அந்த டீலர் அது கீழே அந்த ஏரியாவில் உள்ள ரீட்டைல் ஷாப்லாம் கொண்டு போகணும், அது அவனுக்கு கஸ்டமர். இப்போ ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா அந்த ஒரு 50 ஹோல்சேல் டீலரோட ரெக்யூர்மெண்ட் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்க. கேட்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்ண மாட்டீங்க.
பிளஸ் என்ன நினைப்பீங்கன்னா இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் பிசினஸ். அதுக்கு வேணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கஸ்டமர் சைடு வந்து புஷ் பண்ணுவீங்க. சார் இன்னும் புதுசா புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருது, நீங்க வந்து ரீட்டைல் ஷாப்ல புஷ் பண்ணுங்க. சோ தட் மை பிசினஸ் கெட்டிங் உங்களுக்கு லாபம் தான் சார் டீலருக்கு. அது வந்து டீலர்ஸ் கணக்குல டீலர்ஸ் கூட அந்த கஸ்டமர், ஏன்னா டீலர் உங்களோட கஸ்டமர்ல அந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல நீங்க பேசுவீங்க. தேர் ஆர் ஃபியூ நியூ ப்ராடக்ட்ஸ் கம்மிங் இன், அதை எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுவீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ப்ரொமோட். இதெல்லாம் வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எந்தெந்த பிளேஸ்ல இது ரீச் ஆகும். சார் இது நார்த் சென்னையில இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் சார் போகும், இது வராது. இந்த ப்ராடக்ட் ஓகே, பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட், பேஸ்ட் ஆன் த பிளேஸ், இது நீங்க நார்த் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். ஸோ சோழிங்கநல்லூர் அந்த ஏரியாலாம் இல்லை ஐடி ஹப் சார். ஐடி ஹப் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கொஞ்சம், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் புஷ் ஆகும். ஸோ இந்த டீலருக்கு இது. ஸோ யூ ஆர் கமிங் அப் வித் சம் ஸ்ட்ராட்டஜி. எந்தெந்த பிளேஸ்ல எந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க, அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஐ ஹவ் டு ப்ரொமோட் மை ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் பண்ணுவீங்க. தட் அண்ட் ஆல் ஃபைன். பட் எனக்கு சப்ளையர் ஒருத்தர் இருக்கார்ல, நான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்றேன். ஓகே, சென்னை அலசி ஆராயிரம், சென்னையில 50 டீலர் இருக்கான், 50 டீலருக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்கேன். எந்த ஏரியால எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அவங்களை எந்த மாதிரி ப்ராடக்ட் வச்சா என்னோட பிசினஸ் நல்லா பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏரியா மக்களுக்கு இது இதை புஷ் பண்ணுனா ஓவரால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் என்னோட டோட்டல் பார்ப்பேன், டீலர் அவனோட டோட்டல் பார்ப்பான். எனக்கு எல்லாம் கன்சல்டேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வரணும். ஸோ இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்றேன். எனக்கு இங்க சப்ளையர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சரியா டெலிவரி பண்ணல ஆர் நாட் மீட்டிங் மை எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா எனக்கு டீலர்ல இருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். சார் என்ன சார் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி தான் வச்சு வி ஸ்டார்டட் செல்லிங், பட் நவ் தேர் இஸ் a demand, you are not distributing. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். தென் ஆப்வியஸா என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் வித் மை சப்ளையர் will go down. When I plan properly for my customer side, என்னோட சப்ளை சைடும் நான் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் கரெக்டா வச்சிருக்கணும். சார் தீஸ் ஆர் த பிளான்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் அண்ட் திஸ் இஸ் மை ஃபோர்காஸ்ட். ஸோ my expected demand is this, so I want this much of service or product from your end to distribute throughout Chennai. அவன் வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணிட்டு இருப்பான். unless we both connect together, இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி கரெக்டா கம்யூனிகேஷன் வரல, மேட்ச் பண்ணல அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுவான், நான் என் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன். ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் மெயின் நாட் மேட்ச். அவன் சென்னை ஆஸ் அ ஹோலா பார்ப்பான், நான் சென்னையை பிரிச்சு பாக்குறேன். ஒவ்வொரு பிஎஸும் ஒவ்வொரு ஏரியாவா ப்ராடக்ட் வைஸ், பிளேஸ் வைஸ் பிரிச்சு பண்றேன். அதுக்கு ஏத்த மாதிரி பீப்புளுக்கு ஏத்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுவேன். ஏன்னா there are areas where I cannot go and sell some products based on the society. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். இந்த டிஃபென்ஸ் ஏரியாலாம் இருக்கும், மீனம்பாக்கம் சைடு போனீங்கன்னா அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு உண்டான சொசைட்டி ஏரியா இருக்கும். பின்னாடி டிஎல்எஃப் பின்னாடி வழியா அப்படியே போறாங்கன்னா மீனம்பாக்கம் சைடு வரைக்கும் ஃபுல்லா அவங்க ஏரியா தான். இல்ல அந்த இது பக்கத்துல பட் ரோடு வழியா உள்ள போனோம் அப்படின்னா டிஃபென்ஸ் காலனின்னு இருக்கும். எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கிரவுண்டும் இண்டிவிஜுவல் கிரவுண்டா இருக்கும். ஒரு கிரவுண்டோட பெரிய வீடுலாம் இருக்கு, 2 கிரவுண்ட் 3 கிரவுண்டுக்கு பெருசா இருக்கும். இல்ல அந்த ஆர்மி அவங்க ஹைலி இந்த பீப்புள், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் அங்க கொண்டு போனா மட்டும்தான் ஐ கேன் ரீச். ஸோ மை கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னோட சர்வீஸ் நான் கீழே உள்ளவன்ட்ட பாக்குறேன். எனக்கு அவன் தர வேண்டியது ஆஸ் அ கஸ்டமர் I feel there are some services to be received. In the expectation of reality match பண்ணாத போது then the customer service is going down and the satisfaction level goes down. இது என்னோட, நான் மட்டும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன், பட் எனக்கு கீழே உள்ளவனுக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா அவன் எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சானா understand பண்ணணும், he is also not satisfied, my customer is not satisfied. As a customer I am not satisfying from my supplier, same way my customers are not satisfying with me. Okay, இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ் இப்போ நம்ம பார்த்தோம், பேசிட்டோம். ஓகே, ஆஸ் அ கஸ்டமர் ஒரு பிசினஸ் சைக்கிள்ல எந்த இடத்துல இருந்தாலும் நாட் ஒன்லி ஃபார் எண்ட் கஸ்டமர், எண்ட் கஸ்டமருக்கு ரிசீவிங் மட்டும்தான், மற்றவன் எல்லாவனுக்கும் ரிசீவிங்
அண்ட் தென் அவுட் கோயிங் ரெண்டும் இருக்கு. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இது நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த நெட்வொர்க் வந்துடும். வாட் ஆர் த ஏரியா யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். இப்போ நீங்க கஸ்டமரா பார்க்காதீங்க, ஒரு கஸ்டமரை சர்வீஸ் பண்றதுக்கு வாட் ஆர் த ஏரியாஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ். எனி இன்புட்மா? சொல்லுங்கம்மா. இப்ப நானே இது சொன்ன இதே எக்ஸாம்லயே எடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவே இருந்துக்கிடுவோம், இல்ல மேனுஃபேக்சரரா இருந்துக்கிடுவோம், இல்ல ரீட்டைல் ஷாப் ஓனரா இருந்துக்கிடுவோம், இல்ல ஹோல்சேல் டீலர்னு எடுத்துக்கிடுவோம். வாட் ஆர் த ஏரியா ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ். இப்போ நான் தான் சொன்னேன், நான் வந்து டீலர்லாம் கூப்பிட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, உங்க ஏரியால இதை ப்ரொமோட் பண்ணுங்க, அங்க உள்ள பீப்புள் பாருங்க. சில ஏரியா வந்து ஃபுல்லாவே டவுன்ஷிப்பா இருக்கும். ஓகேயா, ஒரு சர்வீஸ்டு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு க்ளோஸ்டு சொசைட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1000 வீடு இருக்கும் தாராளமா. அங்க உள்ள என்ன மாதிரி மக்களை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், எவ்ரி திங் நான் வந்து எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போறேன்னு சொல்றேன். அப்போ இதெல்லாம் எப்ப நடக்கு? பிஃபோர் ஐ டெலிவரி ஆஃப் மை குட்ஸ் ஆர் சர்வீஸ். இந்த குட்ஸையோ சர்வீஸையோ ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ப்ரீ டிரான்சாக்ஷன். My transaction is nothing but providing the service or sending the goods. அது என்னோட டிரான்சாக்ஷன். நான் கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா I should focus both the side, not only on the transaction. டிரான்சாக்ஷனை மட்டும் பார்க்க கூடாது, டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி அண்ட் தென் பின்னாடி. அதாவது ப்ரீ டிரான்சாக்ஷன் ஏரியா, டிரான்சாக்ஷன் ஏரியா அண்ட் தென் போஸ்ட் டிரான்சாக்ஷன். கிளியரா? அப்போ இங்க பாருங்க, ப்ரீ டிரான்சாக்ஷன்ல வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ், டிரான்சாக்ஷன்ல வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ், அண்ட் தென் போஸ்ட் டிரான்சாக்ஷன் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ். ப்ரீ டிரான்சாக்ஷன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாலிசி. இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட எல்லாமே டாக்குமெண்டேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், then there is no need for argument or discussion. ஆனா டாக்குமெண்ட் உள்ளதை நான் ஃபாலோ பண்ணணும். ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர் கஸ்டமர் சர்வீஸ் என்ரிச் பண்றதுக்கு நான் ப்ரீ டிரான்சாக்ஷன்ல ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுக்கேன். சார், தீஸ் ஆர் அவர் ப்ராடக்ட்ஸ், தீஸ் கேன் பி டெலிவர் சோ அண்ட் சோ டேட். இத்தனை நாள் நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இமீடியட்டா கொடுக்க முடியாது. ஐ நீட் 2 days ஆஃப் டைம். எல்லாமே பாலிசில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அகைன் அபவுட் டிரான்சாக்ஷன், இங்க வந்து நாங்க வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவோம், இல்ல இன்சூரன்ஸ் ஹேஸ் டு பி கவர்ட் பை தேர்ட் பார்ட்டி அண்ட் ஹேஸ் டு பி பேக்ட் பை யூ. வாட் எவர் டாக்குமெண்டேஷன்ல இருக்கு and I share with my customers. These are the things which we will comply as part of our service. நீங்க ஒரு சர்வீஸ்க்காகவோ இல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்காகவோ ரிசீவ் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா as part of the transaction I do. இப்போ இங்க வந்து என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு சப்ளையருக்கும் நடுவுல நடக்கணும். அப்போ சப்ளையர் வந்து என்னது மேனுஃபேக்சரர் இருப்பாரு, அவங்களுக்கு உள்ள ரிட்டர்ன் அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பாலிசி. இது வந்து எண்ட் யூசர்ட்ட வந்து ப்ராடக்டோட இதை கொடுப்போம். ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்குறேன்னா, சார் இந்த மாதிரி இதுக்கு இது வாரண்டி, இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவேன். அது வந்துச்சுன்னா நான் வந்து சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுப்போம். 3 monthsக்குள்ள வந்துச்சுன்னா டோட்டலா ரீப்ளேஸ் பண்ணுவோம். 1 yearக்கு அப்புறம் வந்துச்சுன்னா வித் சர்வீஸ் சார்ஜ் வி வில் கரெக்ட் இட். என்னன்னாலும் ரிட்டர்ன் பாலிசி அது கஸ்டமருக்கு, எண்ட் கஸ்டமர், கன்சியூமர் ஹூ இஸ் கன்சியூமிங் த ப்ராடக்ட். நடுவுல நான் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன், எனக்கு ப்ராடக்ட்டை பத்தி வாரண்டி பத்தி கவலை கிடையாது. அது நீ எண்ட் கஸ்டமர்கிட்ட டீல் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு நீ என்ன, ஓகே ஐ ஹாவ் அ ரிட்டர்ன் பாலிசி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நீ டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கேன், பட் எனக்கு நீ டெபாசிட் ஃபர்ஸ்ட் இவ்வளவு கொடுக்கணும். தீஸ் ஆர் சம் அக்ரிமெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளவு ஒருத்துக்குண்டான ப்ராடக்ட் ஐ ஆல்வேஸ் என்ஷூர் ஐ சென்ட் டு யூ. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான காஸ்ட் வந்து யூ ஹாவ் டு பே இன் 10 days from the date of receipt of goods or service. இது எல்லாமே மேனுஃபேக்சருக்கும் இவங்களும் நடக்கணும். அந்த டிரான்ஸ்போர்டேஷன் யார் யார் பார்க்க போறா? when it is a supply chain, இன்வென்ட்ரி இருக்கு, நீ வாங்கிட்டேன்னா நீ தான் உன்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல பாத்துக்கணும். ஆர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு காஸ்ட் வந்து கம்பெனி பே பண்ணுதா? எல்லாமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாலிசி.
It's a kind of agreement between a supplier and a customer. How are we going to take the business further? Everything written there is no dispute, and even if there is a dispute, there is a clear document to say who is right or who is wrong, who missed the contract or who disputed the contract. இது வந்து ப்ரீ டிரான்சாக்ஷன். நான் ஒரு சப்ளையரா இருந்து கஸ்டமர்கிட்ட சர்வீஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஐ ஷுட் பி மோர் கிளியர் ஆன் வாட் ஐ டூ, வாட் ஐ டோன்ட் டூ. அதுலேயே போட்டுப்பேன், என்னோட ப்ராடக்ட் டேமேஜஸ் இருந்தால் நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஃபார் விச் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வில் பி அரேஞ்ச்ட் பை த சப்ளையர். அப்புறம் டோன்ட்ல போட்டு வச்சிருப்பேன், இஃப் த ப்ராடக்ட் இஸ் டேமேஜ் டியூ டு சோ அண்ட் சோ ஐ வில் நாட் அக்செப்ட். ஏன்னா இது வந்து உன்னோட கேர்லெஸ்னால நடக்குது. என்னோட ப்ராடக்ட் பேஸ் ஆஃப் டிஃபெக்ட் I can take, but if you make damage, then I am not responsible. அதெல்லாம் whatever நான் தருவேன் தர மாட்டேன், everything should be very clear in the document. Next come to transaction. சரி, டிரான்சாக்ஷன் நான் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் சொல்லிட்டேன். How are you going to sell the product or give the product or provide the services to next customer? என்னோட இமீடியட் கஸ்டமருக்கு நான் எப்படி பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேல் பேச வேண்டியது இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து எப்பவுமே இமீடியட் கஸ்டமர் தான் போகணும். கமிங் டு டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் வரும்போது இட் இஸ் a delivery of goods or delivery of service. How I am going to do? There are scenarios where I end up with a stock out level. அப்போ இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு ஸ்டாக் எப்பவுமே எவ்வளவு இருக்கும். மேனுஃபேக்சரிங்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து மந்த்லி ப்ரொடக்ஷன், மந்த்லி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து ஐ டேக் 1000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் எடுக்கிறேன், இல்லை 5000 யூனிட் ப்ரொடக்ஷன் எடுக்கிறேன். சடனா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ பேண்டமிக் அப்படின்னாங்க, ஊருக்குள்ள லேப்டாப் கிடையாது. சடன் இன்க்ரீஸ். ஸோ மேனுஃபேக்சர் இமீடியட் அவனே 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் டபால்னு ஒரு 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி வச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸ் இருக்காது பேஸ்ட் ஆன் த ஃபோர்காஸ்ட். பட் இது பேண்டமிக் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆன்லைனு. ஸோ ஊருக்குள்ள மொபைலே கிடையாது. யாரும் ஊருக்குள்ள மொபைல் கிடையாது. எந்த மொபைல் ஷாப் போனாலும் ஸ்டாக் இல்லை சார், ஸ்டாக் அவுட் லெவல். பட் இது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். பட் இன் ஜெனரல் சிச்சுவேஷன்ல ஸ்டாக் அவுட் லெவல் there is சடனா ஒரு டிமாண்ட் வருது. How should I deal as a service provider or a businessman? Sir, we reach out in some days. அதுதான் நெக்ஸ்ட் அதுல வருது பேக் ஆர்டர். யாராச்சும் சொல்லுங்க, வாட் இஸ் பேக் ஆர்டர்? என்னமா கொஞ்சம் சத்தமா? எக்ஸாக்ட்லிமா, ரொம்ப பெர்ஃபெக்ட், வெரி குட்மா. இப்போ நீங்க சில நேரம் பாப்பீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்க, அவன் என்ன போட்டிருப்பான்னா ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டு வச்சிருப்பான். ஆனா அவன் ஒரு டைம் கொடுத்திருப்பான். தே கிவ் த டைம் லைன், யூ கேன் ஆர்டர், ஸ்டாக் வில் பி அவைலபிள் ஆன் மண்டே. இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்டாக் இல்ல, பட் இட் வில் பி அவைலபிள் ஆன் மண்டே, ஸோ யூ கேன் ஆர்டர், ஐ வில் டெலிவர். இது சில ப்ராடக்ட் தான் போட்டிருப்பான், சில இடத்துல வந்து அந்த இதே போட்டுக்க மாட்டான், நோ ஸ்டாக், அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு போட்டு வச்சுட்டு போட்டிருப்பான். அதை உங்களால ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ மீனிங் என்னன்னா, ஐ ப்ராமிஸ் ஈவன் ஃபார் த ஸ்டாக் அவுட் ப்ராடக்ட் ஐ கேன் கிவ் இட். அதுக்கு டேட்டோட கொடுக்கணும். டிரான்சாக்ஷன் கஸ்டமர் சர்வீஸ் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் கிவ் த டைம் லைன். ஐ கேன் கிவ் யூ த ப்ராடக்ட் பை மண்டே, பை வெனஸ்டே. அது 1 வீக் கூட டைம் எடுத்துக்கோங்க. But I have to provide the timeline.
இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் ஈகோ ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஃபோர்ட்ல இருந்து லான்ச் பண்ணாங்க. எக்ஸலன்ட் ப்ராடக்ட், பயங்கர டிமாண்ட் ஸ்டார்டிங்ல. தே செட் சார் இந்த டிமாண்டுக்கு வந்து ப்ராடக்ட் இல்லை, அந்த கார் ஐ cannot manufacture within a week time, it takes its own time. So when you give order, the delivery time is 3 months. Clear statement. So இப்போ நான் வந்து என்னோட ப்ராடக்ட்டுக்காக if I feel I want EcoSport and I'm ready to wait for 3 months, then customer wait. Okay, already they said 3 months, I'm ready to wait for 3 months. Okay, I'm not a person to wait for 3 months. கார் வாங்குறதுக்கு நான் 3 மாசம் வெயிட் பண்ணவா? வாங்கிரும். இப்போ வேணா EcoSport இல்லைன்னா வேற. ஓகே, இந்த இடத்துல நான் கஸ்டமரை வந்து என்ன பண்றேன், ஐ எம் நாட் மேக்கிங் ஹிம் அன்கம்ஃபர்டபுள். ஐ எம் மேக்கிங் ஹிம் கம்ஃபர்டபுள் பை சேயிங் சார் மை டைம் லைன் டு மேக் த ப்ராடக்ட் ரெடி அண்ட் டெலிவர் டு யூ. இது மேபி நான் வந்து சென்னையில ப்ரொடியூஸ் பண்ணுவேன், சில பார்ட்ஸ் வந்து சென்னையில நம்ம அங்க குஜராத் சைடு ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அங்கிருந்து we have to do all supply chain management will be taken care and we will deliver in the dealer. எந்த டீலர் வேணுமோ அங்க கொடுத்துருவோம். based on address proof and everything. Delivery I can take it from anywhere. பட் இப்போ கஸ்டமர் நான் எப்போ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்குவேன்? 3 months நான் சொல்லிட்டேன், and you are one customer ready to accept the timeline of waiting time 3 months. There is another customer who is not ready to wait for 3 months. இது ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணாது, ரேட்டிங்ல நீ அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் யூ அக்ரி டு வெயிட் ஃபார் 3 months and waiting and getting in 3 months. Another person who is not ready to wait for 3 months, so there is no review concept. He is moving to some other product. எனக்கு இப்போ அந்த சொன்ன ப்ராமிஸை நான் எப்போ மிஸ் அவுட் பண்றேன்? இங்க வந்து 3 months சொல்லிட்டு பேக் ஆர்டர் உங்ககிட்ட இதுவும் வாங்கிடுவேன். உங்க ஆர்டர் பேஸ் பண்ணி தான் என்ன சார் கொஞ்சம் டிலே ஆகுது. சரி 3 மாசம் டிலே பண்ணியாச்சு, இன்னொரு 3 days 4 days தானே, ஐ எம் ரெடி டு வெயிட். இல்லை சார் இன்னொரு 3 months ஆகும் சார். when do you get satisfied? சார் நான் அவனுக்கு காசு கொடுத்துட்டு 6 மாசம் வெயிட் பண்ணுவேனா? my customer will get dissatisfied. and again நான் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன், அப்புறம் என் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க அவனும் ஆர்டர் பண்றான் 10 நாள் கழிச்சு. இது சேம் திங் ஹேப்பன் இன் மாருதி. ஒரு ஷோரூம்ல மாருதியில என்னோட ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்றாரு. ஓகே, எல்லா டெலிவரி கொடுத்துரும் சார், இந்த கலர் தான் வேணும் எனக்கு இந்த ப்ராடக்ட்ல, அந்த கலர் ஸ்டாக்கே கிடையாது சார், யூ வில் கெட் இட் இன் another 15 or 20 days. ஓகே, அப்புறம் அவர் ஆபீஸ்ல இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, அதேதான் 1 week கழிச்சு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு அவருக்கு கொடுத்துட்டான். இப்போ டெலிவரி வரும்போது எப்படி வருதுன்னா 1 week கழிச்சு ஆர்டர் பண்ணவனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துறான். How it can be done? இவருக்கு பயங்கர கோபம், நேர போய் எங்க மேனேஜர் எல்லாம் போய் எஸ்கலேட் பண்ணி விட்டாரு. ஐ எம் a customer waiting for 20 days. என்னோட பேமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் பேமெண்ட். நான் வந்து மாருதிலேயே நீ ஆஃபீஸ்லேயே ஒரு ஃபினான்ஸ் போட்டு வச்சிருக்க, அவன்கிட்டே ஃபினான்ஸுக்கும் சைன் வாங்க, அவனே டேரக்டா அவன்கிட்ட பேமெண்ட் கொடுத்துறான். என்னோட கேஷ் பேமெண்ட் நான் அன்னைக்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ரெடி டு வெயிட் ஃபார் 20 days. எனக்கு அப்புறம் 1 week கழிச்சு வந்தவனுக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல. இது என்னன்னா அங்க அந்த 1 week அப்புறம் வந்தவங்க தே ஹாவ் சம் வெரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிசினஸ்ல. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டர் வந்து இவனோட ஆர்டர் மூவ் பண்ணி விட்டான் முன்னாடி. இது இன் ஜென்ரலா போனா நமக்கு தெரியாது, நம்ம ஆர்டருக்கு வேற ஆர்டர் முன்னாடி மூவ் பண்றானா வைக்கிறாங்களா நமக்கு தெரியாது. இது இப்போ இவருன்னு தெரிஞ்சதுனால தெரிஞ்சிட்டு கம்பெனிலே வேலை பார்க்குறவனு. இப்ப என்ன பண்ணாரு ஒரு மேனேஜர், அந்த ஷோரூம்ல உள்ள மேனேஜர் வந்து இந்த இதுல ஆர்டர் எடுத்தவன வந்து ஹி சாக்டு, பைரோட்டை பண்ணிட்டாரு. ஏன்னா எண்ட் ஆஃப் த இட் அஃபெக்ட்ஸ் த கஸ்டமர் சர்வீஸ். இது நமக்கு தெரியலன்னா கூட நம்ம பிரச்சனை இது பண்ணிருக்க மாட்டோம், தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறேன், என் காசு எல்லாம் கொடுத்து 20 நாள் வெயிட் பண்றேன். How do you say that another person is important? You have to treat all the customers equally. அதனாலதான் நான் ரிலேஷன்ஷிப் பேசும்போதெல்லாம் சொன்னேன், திருச்சிடுவார். It should be the business relationship.
பழக்கம் வேற, தொழில் வேற. திருப்பி சொன்னோம். ஓகே, கம்மிங் டு சிஸ்டம் அக்யூரசி. ஏன்னா டிரான்சாக்சன் நடக்கும்போது சிஸ்டம் அக்யூரசி இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு போறது போகாது கரெக்டா. கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசும்போது சொன்னா சூப்பர் டெய்லின்னு ஒரு grocery shop, ஆன்லைன் grocery shop. They maintain only a platform with ensuring all supply chain management in their hand. அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன்கிட்ட எந்த ப்ராடக்டும் கிடையாது. They are just a platform connecting a customer and a supplier. ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்றான், கஸ்டமர் ஃபுல்லா கனெக்ட் பண்றான், சப்ளையர் ஃபுல்லா கனெக்ட் பண்றான். என்னோட ஆர்டர் கிளீனா சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணி அதுக்கு சப்ளை செயின் ஃபுல்லா பாத்துக்கலாம். ஹவு ஷுட் ஐ ரிசீவ் த ப்ராடக்ட் ஃப்ரம் சப்ளையர். ஏன்னா என்ன நம்பர் ஆஃப் சப்ளை, எல்லா வகை ப்ராடக்ட் இருக்கு. நான் இன்னைக்கு ஆவின் பால் பொண்ணா போடலாம், ஹெரிட்டேஜ் பொண்ணா போடலாம், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதில் போனீங்கன்னா லிஸ்ட் வரும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ்ல இருக்கு, க்ரோசரிஸ் என்னென்ன இருக்கு, எல்லாத்தையுமே வாங்கலாம். ஸோ தே கனெக்ட் வித் n number of distributors or manufacturers or supplier, whatever. Other side customer all over India. இவன் மும்பைல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹி மெயின்டைன் த சப்ளை செயின் அலோன். இவன் சொந்தம் எந்த ப்ராடக்டும் கிடையாது. தே டெலிவர். இப்ப இந்த சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணும்போது கண்ட்ரோல்னு ஒண்ணு சொன்னோம், இங்க சிஸ்டம் அக்யூரசின்னு ஒண்ணு சொல்றோம். சிஸ்டம் அக்யூரசி சில நாள் எனக்கு ஒரு 2 நாள் ப்ராடக்ட் வரல அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். டேய் நான் எதுக்கு ஆன்லைன்ல போட்டு வச்சிருக்கேன்? ஆஸ் அ கஸ்டமர் ஐ பே யூ இன் அட்வான்ஸ். இவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனால அட்வான்ஸா தான் பே பண்ணிடணும். எத்தனை நாளைக்கு கேட்பான்? 15 days சப்ஸ்கிரிப்ஷன், 30 days சப்ஸ்கிரிப்ஷன் நான் போட்டு வைப்பேன். ஆன்லைன்ல பேமெண்ட் மேட் பண்ணிடுவேன். இப்போ நான் என் பக்கத்துல கீழே உள்ள ரீட்டைல் ஷாப்ல வாங்குறேன் அப்படின்னா அன்னன்னைக்கு உண்டானதுக்கு அன்னன்னைக்கு காசு கொடுப்பேன். இல்ல அவங்க வீட்டுக்கு வந்து பால் ஊத்துருவாங்கல்ல, அவங்க வந்து மாசம் முடியும் போது சார் இந்த மாசம் 20 நாள் ஊத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போவான். Here I am paying online in advance. And how can you expect me to accept there is no delivery for some day? இல்ல சார் சிஸ்டம்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் சார், சிஸ்டம் வந்து இது கொடுக்கல, அவங்க எல்லாருக்கும் நாங்க கேஷ் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சார் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் த 22 rupees. பட் அன்னைக்கு அதனால எனக்கு எவ்வளவு இது, பிகாஸ் மை டெய்லி ரொட்டீன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிளான். எனக்கு நீ 6:30 டெலிவரி கொடுத்துருன்னு சொன்ன, முதல் சொல்லும்போது 5:30 சொன்னா, இப்ப டைம் லைன் பாத்தீங்கன்னா பிஃபோர் 6:30, பிஃபோர் 7 AM போட்டான். பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், அட்லீஸ்ட் தேர் இன்ஃபார்மிங் இத்தனை மணிக்குள்ள அப்படின்னு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நான் எனக்கு இப்ப தெரியாது நீ 6:30 கொண்டு வந்துறியா கொண்டு வர மாட்டியா, நான் திருப்பி கீழே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப நான் மட்டும் இருக்கேன், எக்ஸஸா வந்து நிற்கும். இட் இஸ் வேஸ்ட். அப்போ system accuracy you have to maintain and the control perspective. If I want to improve the customer service, then product substitution. சரி இது இல்ல, அதுக்கு பதிலா நான் இதை ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ in general scenario most of us are not ready to accept the product substitution unless I am satisfied with the substitution product. சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்டை வச்சு நான் சாட்டிஸ்ஃபை, எனக்கு திருப்தி இல்லைன்னா 99 of us not ready to accept. இன்னைக்கே வருது, நான் வந்து ஒரு Redmi 9 Note Pro அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்றேன். சார் Redmi 9ல நோட் இல்ல, வெறும் Redmi 9 இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோங்க சார். அதுக்குண்டான பிரைஸ் மட்டும் கொடுங்க. 2க்கு 500 ரூபாய் தான் சார் டிஃபரெண்ட். எனக்கு அது நான் நோட்டு தான் கேட்டேன், நீங்க வந்து ப்ராடக்ட் மாத்தி அனுப்பியிருக்கீங்க. ஹவு கேன் ஐ அக்செப்ட் சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்ட்? இல்ல சார் அது ஸ்டாக் இல்ல. ஸ்டாக் இல்லைன்னா எனக்கு வேண்டாம். ஐ ப்ரிஃபர் Redmi Note 9 and you are giving Redmi 9. இல்ல சார் அதுல ஸ்பெசிபிகேஷன்லாம் சேம் தான் சார். அப்ப எதுக்கு சார் 500 ரூபாய் டிஃபரன்ஸ் வச்சுக்கிறீங்க? சார் the differential cost I can pay back. Most of us are not ready to accept. Substitution product should be something satisfied me than the expected product. இப்போ இதே சூப்பர் டெய்லி நான் சொல்லியிருக்கேன், சில நாள் ப்ளூ, ஆவின் ப்ளூ தான் நான் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பேன். ஆவின் ப்ளூ இல்லைன்னு சொல்லிட்டு ஆவின் கிரீன் போட்டு போயிடுவான். அது கேட்கவும் மாட்டான், ஒன்னும் சொல்ல மாட்டான். ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன் அவனா போட்டு போறது. இந்த இடத்துல ஐ டோன்ட் கோ அண்ட் கிளைம், பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி ஆவின் ப்ளூவோட ஆவின் கிரீன் வந்து எனக்கு தெரியாது, அந்த கண்டென்ட்லாம் தெரியாது. மில்கோட கண்டென்ட்டோ இல்லைன்னா அந்த இது சொல்றான்ல அதுல உள்ள கிரீம் அதெல்லாம் சொல்றான்ல, கிரீம் ரிமூவ் பண்றது அதெல்லாம். ஸோ விச் இஸ் bit higher in green.
and so that they are costing 1 rupee or 1.5 rupees extra for green. So இங்க அவன் பே பண்றது எக்ஸ்ட்ரா பே பண்றான். ஸோ ஐ எம் ரெடி டு அக்செப்ட். இந்த ஒரு ப்ளூ பாக்கெட்டுக்காக ஏன் கிரீன் போட்டேன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட மாட்டேன். சார் சொல்லுங்கம்மா. அக்செப்ட் பண்ணிக்கமா. ஜாயின் பண்ண ட்ரை பண்றானா சார், நீங்க அலோவ் பண்ணலையா சார்? அக்செப்ட் பண்ணிட்டமா. இப்பதான் ஒருத்தர் வந்தாங்க, யாரும் நேம் பார்க்கல, அட்மிட் கொடுத்துட்டேன். இல்ல சார், அபிஷேக் சார், ரோல் நம்பர் 83 சார். எனக்கு ரோல் நம்பர் தெரியாது. நீங்க ஒரு நிமிஷமா அபிஷேக் அவர்கிட்ட கேளுங்க ஜாயின் பண்ணிட்டாரானே. ஏன்னா இப்போ எனக்கு லிஸ்ட்ல யாரும் வெயிட்டிங் இல்ல. ஐ ஜஸ்ட் கேவ் 1 person டு அட்மிட். அதான் சார், அவனுக்கு மறுபடியும் ஆயிரம் நான் மறுபடியும் சொல்றேன் சார். பண்ண சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன் அப்படி டக்குன்னு அந்த ஸ்கிரீன் போறதுக்கு முன்னாடி. இப்போ ஐ கேவ் அட்மிட் டு 1 person. ஐ எம் நாட் ஷூர். எஸ் சார். We accept and there is no major concern. இல்ல நான் வந்து ஆவின் கிரீன் கேட்டு வச்சிருக்கேன், அவன் வந்து கொடுக்கிறது ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன் இஸ் 1 level down அப்படின்னா டெஃபினெட்லி கஸ்டமர் will not get satisfied. ஏன்னா இப்போ உள்ள நிலைமையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் சினாரியோ ரியலி கஸ்டமர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து மதிக்கிறது கிடையாது. நம்ம போய் ஃபைட் பண்ணணும், எல்லாத்துக்கும் உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும், கடுப்பா இருக்கும், போய் தொலைந்து விட்டுருவோம். பட் whether really I am satisfied in that service, no, right? இப்போ இது ப்ரீ டிரான்சாக்ஷன். வாட் எவர் ஐ எம் சர்வீஸ் ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் என்னோட சப்ளை செயின் பிளாட்ஃபார்ம்ல, இதுதான் என்னோட ரோலு, இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு என்னோட கஸ்டமர்கிட்ட கிளியரா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. எவ்ரிதிங் அக்ரீட் இன் அ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் அப்படின்னா அது ப்ரீ டிரான்சாக்ஷன்ல கிளியர் பண்ணிட்டேன்னா கஸ்டமர்ஸ் இனிஷியல் ஃபேஸ்ல தே வில் கெட் சாட்டிஸ்ஃபைடு. ரெண்டாவது, டூரிங் த டிரான்சாக்ஷன் what way I have to do என்னோட ஸ்டாக் அவுட் லெவல் வந்துச்சுன்னா how should I treat, பேக் ஆர்டர் எனக்கு இல்லைன்னா கூட I have to say at what time I can deliver, அதை கொடுக்கணும். சிஸ்டம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா which is going to affect the transaction whatever we get the ordered confirmed order. and running system ப்ராடக்ட் சப்ஸ்டிடியூஷன் வரும்போது as a supplier நான் வந்து உனக்கு கொடுக்கன்னு சொன்ன ப்ராடக்டோட ஒரு லெவல் அப்பா கொடுத்தா மட்டும்தான் the customer will accept or the customer service or satisfaction level will get increased. Next, post transaction. இப்போ நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு கஸ்டமரா வச்சுக்கோங்க, போஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்க ஒரு ப்ராடக்டோ இல்ல ஒரு சர்வீஸோ வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உள்ள சர்வீஸ் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, வாட் வுட் பி யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டர் ரிசீவிங் எ சர்வீஸ் ஆர் கஸ்டமர் இது ப்ராடக்ட் ஆஸ் அ கஸ்டமர். என்னமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? நான் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், வாங்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பல்ப் எரியல, சில்னஸ் சரியா இல்ல, இல்ல வந்து ஆட்டோ டீஃப்ரோஸ்ட் சொல்லியிருக்கேன் அது ஆக மாட்டேங்குது, அப்படியே ஐஸ் கட்டியா ஆகுது. யூ கால் த சப்ளையர். உங்கள்கிட்ட நீங்க யார் மூலமா வந்து சப்ளை பண்ணி இல்ல டோர் டெலிவரி கொடுத்து எல்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். இது ஆகல, யூ கால், அவன் வரல, ஹவு டு யூ ஃபீல்? இல்லைன்னா ஒரு புதுசா வாங்குறீங்க, ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் பே பண்ணியாச்சு அலாங் வித் இன்ஸ்டலேஷன். ஸோ வந்து டெலிவரி எல்லாம் கிளீனா பண்ணிட்டான். பட் இன்ஸ்டலேஷன்ங்கிறது சப்ளை ஆஃப் சர்வீசஸ் விச் ஆல்சோ ஹாஸ் பி டேக்கன் கேர். நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வழியா, அவன் வந்து மேனுஃபேக்சர் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பான், ப்ராடக்ட் வந்துட்டு சப்ளைக்கு தே மெயின்டைன் சம் செயின் டு அரேஞ்ச் அ பர்சன் ஃப்ரம் நியர்பை அவர் லொகேஷன். அவன் வரல இன்ஸ்டாலேஷனுக்கு, சார் இன்னைக்கு வர சார், அவன் அரேஞ்ச் பண்ணி மெசேஜ்லாம் வந்துடும், சோ பர்சன் சோ நம்பர்னு. நம்பரை கால் பண்ணா நாட் ரீச்சபிளா இருக்கும். இல்லைன்னா சார் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன் சார், வந்துடுவேன் சார், 2 daysல வந்துடுவேன் சார். அந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறதுக்கு நம்ம வந்து 1 மாசம் 2 மாசம் யோசிச்சிருப்போம், வாங்கவா வேண்டாமா, இப்ப எதுக்கு காசு போட, தேவையில்லாம இருக்குமே, செலவாகுமே அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்போம். பட் வாங்கினதுக்கு அப்புறம் 2 நாள் இன்ஸ்டாலேஷனுக்கு டிலே பண்ணா
as a customer I will highly dissatisfied. ஏன்னா வாங்குற வரைக்கும் பணம் என்கிட்ட தான் இருந்துச்சு. வேணுமா வேண்டாமா நான் தான் டிசைட் பண்ணுவேன். எங்க வீட்டுக்கு வேணுமா வேண்டாமா நான் டிசைட் பண்ணுவேன். லெட் மீ வெயிட். டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் ரெடி டு வெயிட் ஃபார் என் நம்பர் ஆஃப் டைம், ஈவன் எ வீக் ஆர் அ மந்த் ஆர் இயர். இந்த வருஷம் வேண்டாம் ஏசி, இப்ப எதுக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டோம். ஐ கேன் வெயிட். பட் பணம் பண்ணி பே பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் இன்ஸ்டலேஷனுக்கு அவன் வரல அப்படின்னா ஹவு டு யூ ஃபீல் அஸ் அ கஸ்டமர்? Definitely we will get irritated. உடனே கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவோம், எங்கனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். How can you say that? வாரண்டி பீரியட்ல சொன்ன மாதிரி நடக்கணும். அல்ட்ரேஷன், சார் இந்த இது எனக்கு சரியில்லை கொஞ்சம் மாத்தி கொடுங்க. You have to do, otherwise my customer satisfaction will go down. Product tracking, searching. இந்த ப்ராடக்ட் எடுத்தோம்னா உள்ள இன்னென்ன பீசஸ்லாம் இருக்கும், இது எல்லாமே we have to ensure. இல்ல உள்ள சின்ன பீஸ் அது சரியில்லை சார், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார். ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் வராதுன்னு நீ சொல்லாத. ஐ வாண்ட் அ ரைட் ப்ராடக்ட்னா ரைட் ப்ராடக்ட். Then why that is the piece inside? அது ஒன்றும் சார் சின்ன டேமேஜ், அது ஒண்ணுமே பண்ணாது சார். வந்து வைக்கணும் சொல்லிட்டு போவான். பட் I don't want to buy such a product which is having small tact or to be searched a small piece inside. $50 லட்சம் போட்டு வீடு வாங்குவோம், எல்லாம் அப்படி புதுசா தகுன்னு இருக்கும் பாக்குறதுக்கு அட்ராக்டிவா. சார் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கு நாங்க மெயின்டெனன்ஸ் பாத்துக்கணும் சார், ஒரு பிரச்சனை கிடையாது சார். டைல்ஸ் வெளியே வந்துட்டுனா நாங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம், வேற டைல்ஸ் போட்டு கொடுத்துருவோம். எது கீழே இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவோம், இதை பண்ணிடுவோம். எல்லாமே செல்லிங். ஆஃப்டர் தட் 3 மாசத்துல ஏர் கிராக் கொடுத்துரும், மழை பெஞ்சா அப்படி ஈர கசியும் வீட்டுக்குள்ள. தென் வி கால் த பில்டர், சார் தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேப்பனிங். சார் அது புது வீடு கொஞ்சம் ஈரம் கசியும் செட் ஆயிரும். டேய் புது வீடு ஈரம் கசியும் யாரா சொன்னா? நான் இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். பட் பில்டர்ஸ் காமன் வேர்டு. அது புது வீடு சார், கொஞ்சம் ஈரம் உரியதான் செய்யும், வராது. நான் இருக்கிறது எங்க தாத்தா கட்டின வீடா, இன்னைக்கு வரைக்கும் சவுத்துல ஆணி அடிக்க முடியாது சார். ஐ சி சம் ஏர் கிராக், ஒண்ணுமே பண்ணாதான் ஏர் கிராக் கொடுத்துரும் பில்டிங்ல. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கீழே விழும் சார். ஏர் கிராக் வரதான் சார் செய்யும், அதை உங்களால அவாய்டே பண்ண முடியாது. அதை சொல்றதுக்கு தான் நீங்க இருக்கியா பில்டரா? Are you there to say that word saying crack விழதான் செய்யும்? எங்க தாத்தா கிட்ட வீடு 90 வருஷம் ஆச்சு. எங்க தாத்தா இறந்து 60 வருஷம் ஆச்சுடா. நான் பிறக்கிற கூட எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. உங்க வீடு இன்னும் நல்லா இருக்குடா, ஒரு ஆணி அடிக்க முடியாது. நீ என்ன ஈஸியா கடை இத்தனைக்கு அது வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் போடல, சுண்ணாம்பு வச்சு கட்டிப்பாங்க, காரக்கல்ல வச்சு. இட் இஸ் குவைட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஹெல்தி. பட் த ப்ராடக்ட் which you give to me in 3 months I am having some issues and you are not attending and casually you are telling, ஏர் கிராக் உள்ளதான் சார் செய்யும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இட் ஷோஸ் த லெவல் ஆஃப் சர்வீஸ் யூ ப்ரொவைடு. இவ்வளவுதான் செய்யும் நீ சொன்னேன்னா உன்னால இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் கொடுக்க முடியும். அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். யூ cannot provide a better product. So you say whatever product you deliver, ஒரு அபார்ட்மெண்ட் போடுற 6 ஃபிளாட் போடுறா, உன்னோட குவாலிட்டி லெவல் இதுதான். This is what I decide and I give rating in such a way. Customer claims complaint and feedback. இப்போ இது கஸ்டமர் கிளைம்ஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபீட்பேக் எதுக்காகனா டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட். நான் வந்து ஒரு சர்வீஸ் பண்றேன், இதோட ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ இன் ஜெனரல் நான் வந்து சப்ளையரை என்ன திங்க் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கோல் என்னது, டு இம்ப்ரூவ் த கஸ்டமர் சர்வீஸ். நான் சப்ளையரா இருக்கும்போது
கஸ்டமர் சர்வீஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமரா இருந்து திங்க் பண்ணணும். We have to stand in their shoes and think what are the problems they are facing. அப்பதான் கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், அவன்கிட்டயே கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருக்கா சார், முடிஞ்ச உடனே கால் பண்ணி கேட்கணும், சார் do you have any complaints? Manufacturer இருக்கான், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கான், ரெகுலர் I have to connect with him and I check, sir is there anything we can improve our service? அப்போ நான் சொல்லுவேன், சார் உங்க டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் the logistics whatever you are providing is not as I expected. Every time I see delay of half day or இது வந்து என்னன்னா எனக்கு காலையில வந்துடுச்சு அப்படின்னா I can do, எனக்கு அன்னைக்கு மார்னிங்கே நான் வந்து என்னோட இதை ஆரம்பிச்சிருவேன். பட் இஃப் இட் இஸ் கம்மிங் மிட் ஆஃப் த டே அப்படின்னா எனக்கு அந்த டோட்டல் டே வேஸ்ட் ஆயிடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 hours 4 hours சர்வீஸ் ஆயிருக்கலாம், டிலே ஆயிருக்கலாம், பட் இட் இஸ் ஸ்பாயில் மை ஒன் டே. பிகாஸ் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு நான் மார்னிங் யூ மே சே இட் இஸ் a 4 hours delay, but it is affecting my entire business for a one day. Regular feedback, if we go and ask and if we work to ensure what it is. அப்போ கம்ப்ளைண்ட் சில நேரம் நான் ஃபீட்பேக் கேட்பேன், சில நேரம் கம்ப்ளைண்ட் அவன்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா we have to as a supplier we have to ensure okay டீலர்ஸ்ல இருந்து ஜெனரலா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது, சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்றாங்க, குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்றாங்க. அது அவனுக்கு பேஸா எந்த கஸ்டமர் மூலமா வரும். ஐ ஹவ் டு பாஸ் ஆன். ஏன்னா 4 தடவை கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா 5வது தடவை ப்ராடக்டே வாங்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரம் மை சைட் இஃப் ஐ ஆம் அ சப்ளையர் ஐ ஷுட் கெட் த ஃபீட்பேக். இமீடியட் கஸ்டமர்கிட்ட கேட்பேன், கஸ்டமர்கிட்ட கேட்டு அதோட செயினை வாங்குவேன். வேர் டு ஐ இம்ப்ரூவ், வேர் கேன் ஐ இம்ப்ரூவ் மை கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே எந்த பர்பஸ்க்காக பண்ணணும், ஆக்சுவலா பர்பஸ் வந்து நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பர்பஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பர்பஸ், மெயின் பர்பஸ் இருக்கு. என்னது, யாராச்சும் கரெக்டா சொல்லுங்கம்மா, நீங்க எதுக்கு பிசினஸ் பண்ணுங்க? ஒரே ஒரு கால் வருது, அதுக்குள்ள நீங்க ஆனா சொல்லணும். ஓகே, ஹலோ, கிளாஸ்ல இருக்கேன். நீங்க எதுக்காக பிசினஸ் பண்ணுவீங்க? நீங்க படிச்சு முடிச்சிடுறீங்க, காலேஜ் முடிச்சிடுறீங்க, காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போகாம பிசினஸ் பண்றீங்க. எதுக்கு பண்ணுவீங்க? யூ டேக் அ சப்ளை செயின் பிசினஸ், இல்லைன்னா சப்ளை செயின்ல ஏதோ ஒரு வெர்டிகல் எடுத்துக்கிறீங்க. உங்க ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏஜென்சி வருது, ஏஜென்சி எடுத்து ரன் பண்றீங்க. ஒய் டு யூ டூ டீலர்ஷிப் எடுக்கிறீங்க? ஒய் டு யூ டூ, எதுக்குமா பிசினஸ் பண்ணுவீங்க? அல்டிமேட் கோல் எதுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பிசினஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வேலைக்கு போய் சேலரியா வாங்கிடுவேன், வேலைக்கு கூட போகாம நான் பிசினஸ் எடுத்து பண்றேன்னா என்னோட அல்டிமேட் ஏம் பண்ணுது. என்னோட பர்சனல் திங் இஸ் ஐ ஹாவ் டு earn my profit. நான் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் நான் டீலர்ஷிப் எடுக்கிறேன். கரெக்டா? அதுதான் என்னோட மெயின் ஏம். பட் ஹவு கேன் ஐ அச்சீவ்? அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ஒன்லி இஃப் ஐ earn a profit through customer service. கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணாதான் என்னோட பிசினஸ் நல்லா போகும். பிசினஸ் நல்லா போனாதான் என்னோட எய்மை நான் அச்சீவ் பண்ண முடியும். ஐ கேன் earn more. இப்ப 2 பேர் இருப்போம். ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்கு போறாங்க, மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க 25,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. என்ன பிரச்சனை, வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், 10% இன்க்ரிமெண்ட், 2,500 3,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் நான் பிசினஸா வர்றேன் அப்படின்னா மாசம் எனக்கு ஸ்டார்டிங்ல 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் லாபம் வரும். ஹவு கேன் ஐ பீட்? நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், என்னோட எம்ப்ளாய்மெண்ட் விட்டுட்டு நான் இங்க வந்து ஒரு பிசினஸ் தான் பண்றேன். ஐ எம் டூயிங் ஏ சப்ளை செயின் அஸ் a பிசினஸ். யாரும் இனிஷியலா எடுத்துட முடியாது போடுற காசை. இட் இஸ் நாட் ஈஸி. இதுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்னா
சேலஞ்சஸும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் திருப்பி திருப்பி இருக்கேன். இஃப் ஐ ஹாவ் ஸ்கோப் ஐ ஹாவ் சேலஞ்சஸ். இல்லைன்னா எல்லாரும் வந்துருவாங்க ஈஸியா. இப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மீறி நான் வந்து ஒரு இடத்துல ரீச் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நான் சேலஞ்சஸ் சொல்லும் போது சொன்னேன் சார் வர்ற நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஐ ஹாவ் டு புட் மோர் எஃபோர்ட். பட் கஸ்டமர் எப்போ அக்செப்ட் பண்ணுவான்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஆன் டைமுக்கு கொடுத்தாதான் அக்செப்ட் பண்ணுவான். 7-6 ஃபாலோ பண்ணணும். ரைட் டைமா இருக்கணும், ரைட் குவாலிட்டியில இருக்கணும், ரைட் பிரைஸ்ல இருக்கணும். அதெல்லாம் மீறி நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டேன், அதனால பிரைஸை கொஞ்சம் கூட்டிக்கிறேன் சார். நீ பிரைஸை கூட்டிக்கோ, நான் வேற ஒரு சர்வீஸ்க்கு போயிடுவேன். அந்த ஏரியாவுக்கு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு பெரிய இது எடுத்துட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்மெண்ட் கொண்டு போற சப்ளை செயின்ல ஒரு போர்ஷன் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சார் இந்த ஏரியாவுக்கு வந்து போகவே முடியாது சார், ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ ரிமோட் ஏரியா, ஐ டோன்ட் ஹவ் மச் ஃபெசிலிட்டிஸ், திஸ் இஸ் மை காஸ்ட். Then I do compare with the other supply chain and service provider. If they are able to provide in a better cost, I move to them. ஏன்னா நான் கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த கஸ்டமர் சர்வீஸ் எதுக்காக இம்ப்ரூவ் பண்ண, இந்த கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணல. ஐ எம் டாக்கிங் அபவுட் கஸ்டமர் சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் நான் சொன்னேன்னா அந்த இடத்துல என்னோட அந்த ப்ராஃபிட்ங்கிற எலிமெண்டே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தான் நான் வரணும். ஐ ஷுட் ஹாவ் அ கிளியர் மைண்ட் செட். ஐ எம் கமிங் ஃபார் சொசைட்டி, கம்யூனிட்டி சர்வீஸ். சொசைட்டிக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு வரேன். இங்க நான் அதுக்கு வரல, கஸ்டமர் சர்வீஸ்க்கு வரேன். கஸ்டமர் சர்வீஸ் எதுக்காக நான் பண்றேன்? ரியலா வந்து எனக்கு வந்து ஒண்ணு என்னன்னா கிடையாது. நான் வந்து கஸ்டமருக்கு 8 மணிக்குள்ள நம்ம அவங்களுக்கு டெலிவரி கொடுத்தணும். இங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாமே சப்ளை செயின் தான். எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம், எங்கேயோ ஒருத்தன் ஆர்டர் பண்றான், எங்கேயோ ஒருத்தன் டெலிவரி பண்றான், அதை கொண்டு வந்து இன்னொருத்தன் டெலிவரி பண்றான். ஸோ தேர் இஸ் அ டேட்டா இன்ஃப்ளோ, கிளீனா கம்யூனிகேஷன் போய் ஒருத்தன் கொண்டு வரான். டோமினோஸ் பிஸா நீங்க 1/2 மணி நேரத்துல சாப்பிடுறதுக்கு நான் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன, ஐயோ இவங்க 1/2 மணி நேரத்துல கொடுக்கணும், இவங்க 1/2 மணி நேரத்துல சாப்பிடணும். இஸ் இட் நாட் அ கஸ்டமர் சர்வீஸ் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ்? இன்னைக்கு எனக்கு என்னன்னா, நீங்க 1/2 மணி நேரத்துல பீஸா சாப்பிட்டா 1 மணி நேரத்துல சாப்பிட்டா என்ன? நான் லெவல் ஆஃப் சர்வீஸ் அப்படி தூக்கி காட்டுறேன். இன்டெகிரேட்டட் 1/2 மணி நேரத்துல கொடுத்தேன்னா எனக்கு 2 பேர் ஆர்டர் பண்ற இடத்துல 4 பேர் ஆர்டர் பண்ணுவான். இஃப் ஐ சே 1 hour 2 பேர் தான் ஆர்டர் பண்ணுவான். இஃப் ஐ சே half an hour 4 பேர் ஆர்டர் பண்ணுவான். ஸோ எனக்கு இங்க கஸ்டமர் சர்வீஸ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கஸ்டமர். ஒரு பீஸால 20 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4 ப்ராஃபிட் 80 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஐ இன்க்ரீஸ் த கஸ்டமர் சர்வீஸ் டு இன்க்ரீஸ் மை ப்ராஃபிட். அப்போ அது இன்க்ரீஸ் பண்ணது நான் இப்ப என்ன பண்ணணும்? ஆஸ் அ சப்ளையர், சார் நல்லா இருந்தது சார், குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சா, சூடா வந்துருச்சா, half an hour வந்துச்சா, வெதர் யூ ஃபீல் தட், அந்த மாதிரி ஃபீட்பேக் நான் கேட்டுட்டே இருக்கணும். கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ ஹவ் டு டூ போஸ்ட் டிரான்சாக்ஷன். அதனாலதான் நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இவங்க சரி கிடையாது அப்படின்னு ஒரு மார்க்கெட்ல ஒரு நேம் வர ஆரம்பிச்சதுன்னா, தென் த பர்டிகுலர் பிசினஸ் அந்த இடத்துல சப்ளை செயின்ல உள்ள எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. கஸ்டமர் ஒருத்தர் எண்டு கஸ்டமர் அடி வாங்குறான், இல்ல நடுவில் ஒரு கஸ்டமர் வாங்குறான்னா அந்த செயின்ல என்டையர் சப்ளை செயின் ஃபெயில்ஸ். சப்ளை செயின் மட்டும் ஃபெயில் ஆகாது, ப்ராடக்டும் ஃபெயில் ஆயிரும். கிளியரா? எனி கொஸ்டின்ஸ்மா? நீங்க படிச்சிருப்பீங்க காலேஜ்ல சப்ஜெக்ட்ல, யாராச்சும் ரிமைண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? வாட் ஆர் த 4 P's to improve the customer satisfaction level? The product, place, promotion, and price. Exactly, ma. Exactly. So, நம்ம இப்ப பார்த்தோம், பார்க்கும்போது பேசணும் ப்ராடக்ட், பிளேஸ், பிரைஸ் அண்ட் ப்ரொமோஷன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கஸ்டமருக்கு ஓகே இந்த பிரைஸ் நானே சொன்னேன். இப்ப நீ எனக்கு சர்வீஸ் பண்ண போற, நான் உனக்கு பிரைசிங் அதுக்கு கொடுக்க போறேன். So when you say the transportation cost increased, fuel cost increased, so my labor cost increased, so எனக்கு வந்து இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு இவ்வளவு வேணும், எல்லாம் ஓகே. But there is other supply chain solutions they provide at a minimal cost. சார் அவங்ககிட்ட நிறைய இருக்கு சார், அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க சார். Boss, that is your problem. End of the day I am customer, I look for my cost efficiency. Promotion, promoting the product to the customer. ஏன்னா இன்னைக்கு எண்ட் கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பேர் தெரியாததை வாங்க மாட்டான். அப்படி அது என்னன்னு தெரியலையே, புதுசா இருக்கு.
அது ஏதோ தெரியலப்பா, காஸ்ட் கம்மியா இருக்கும் ஆனா வாங்க மாட்டான். இன்னைக்கு நீங்க போங்க, கோதுமை மாவு, மைதா மாவு, ஜீனி சர்க்கரை ஓகேயா, நாங்க ஊர்ல ஜீனின்னு சொல்லுவோம், ஜீனியா இருக்கட்டும், எத்தனை பேர் லூஸ்ல வாங்குறீங்கம்மா? ஏன்னா ஒரு காலத்துல லூஸ்ல தான் வாங்குவோம். அது கோதுமை மாவு எனக்கு தெரிஞ்சு நாங்க வாங்கினதே கிடையாது. கோதுமையா வாங்குவோம், கோதுமையா வாங்கி தான் அரைப்போம். இப்ப கோதுமையா யாருமே வாங்குறது கிடையாது, unless there are few purchase from provisions. இல்லைன்னா பலசரக்கு கடை, அண்ணாச்சி கடை, அண்ணாச்சி கடையில போய் 2 கிலோ கோதுமை வேணும், வத்தல் வேணும், வத்தலை வாங்குவோம். வத்தல் வாங்கும்போது வத்தல் மல்லி எல்லாம் போட்டு அரைப்போம். இன்னும் எங்க வீட்டுக்கு சமையலுக்கு நாங்க ஊர்ல இருந்து அதான் எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அரைச்சி. பட் ஐ டோன்ட் சி, அட்லீஸ்ட் ரேரா 1 or 2 மிஷின்ஸ் இங்க அரைக்கிற மிஷின்ஸ் இருக்கு. everything we buy as a product. மஞ்சள் பொடி, சரி நீங்க ரியலா யோசிச்சீங்கன்னா இது இன்னொரு பக்கம், டர்மரிக் ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு கொடுக்கான், 10 ரூபாய்க்கு கொடுக்கவே முடியாதுமா. ஸோ ஃபுல்லி அடல்ட்ரேஷன். 10 ரூபாய்க்கு அந்த மஞ்சள் பொடி பாக்கெட்டு கொடுக்க முடியாது. ஒரு சில சின்ன பொடிகள் அதை 12 ரூபான்னு சொல்லிடுவான். நீங்க ரிலையன்ஸ் பண்ணீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுத்துருவான். மஞ்சளோட விலை என்ன விலை விற்குதுன்னு அந்த டர்மரிக் பவுடர் அவன் பேக்கெட் பண்ணி ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் வச்சு பவுடரை கொடுத்து பேக் பண்ணி பிரிண்டிங், அதுக்கு லேபிள், அதுக்கப்புறம் அவனோட சப்ளை செயின் த்ரூ அவுட் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை 10 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். மிளகு பொடி இருக்கு, பெப்பர்னு சொன்னாலே நம்ம வந்து எக்ல போடுற பெப்பர் வந்துட்டு பவுடராவே வச்சிருக்கோம். பெப்பர்னா மிளகு உறிஞ்சி தனியா இருக்கணும். அது நீங்க பெப்பரா வாங்குங்க, 100 ரூபாய் சின்ன பாக்கெட், 50 கிராம் 50 ரூபா, 100 கிராம் 100 ரூபா. இது பெப்பர் பவுடர் வந்து 50 கிராம் 20 கிராம் வந்து 10 ரூபாய் பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பான். சின்ன பாக்கெட்டா இருந்தா சார் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. நம்ம நினைப்போம் ஓகே 10 ரூபாய்க்கு ஈஸி கேஷுவல் வாங்கிட்டு வரோம். அந்த 100 கிராம் அரைச்சாலே அவ்வளவு கூட வராதுமா. நாங்க வீட்டுல மிக்சில வாங்கி அரைச்சு வச்சுக்கணும் பெப்பர் பவுடர். ஸோ இட் இஸ் வெரி கிளியர். இந்த கடையில ஆம்லெட் போடும்போது பெப்பர் ஜாஸ்தியா போடுங்கடுவான். ஒரு டப்பால வாட்டர் பாட்டில் மூடிய ஓட்ட போட்டு வச்சு சல்லுன்னு அடிச்சுடுவான், வச்சுக்கோ அப்படின்னு. அது ஆக்சுவலி இட் இஸ் நாட் அட் ஆல் பெப்பர். நிறைய இடத்துல பெப்பர் லீஃப் கிரைண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அது ரெண்டாவது விஷயம். இப்போ பாயிண்ட் கொடுறோம், ஐ நீட் ப்ரொமோஷன். அது கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரொமோட் ஒன் வே ஆர் அதர். இல்லைன்னா மக்கள் வாங்குறது ரெடி இல்ல. நாகானா நல்லா இருக்கும், நாகா மைதா மாவு வாங்கிக்கும். எல்லாம் மைதா மாவு தான்டா, அவன் பேக்கெட்ல போட்டு கொடுக்குறான், பேக்கெட்ல போட்டு நேம் கொடுத்துறான். ஆசீர்வாத் கோதுமை தவிர வேற யாரும் கோதுமை வாங்குறது கிடையாது வேற பிராண்ட்ல. பக்கத்துல உள்ள பெட்டி கிடக்கிறான், அவனை பேக்கெட் போட்டு கொடுப்பான். குடிசை தொழிலகம்னு ஒண்ணு இருக்கு, எத்தனை பேர் கேள்விப்படுறது இல்லை. வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல அரைச்சி பாக்கெட் போட்டு சின்ன சின்னதா அவங்க சின்ன லேபிள் போட்டு கொடுப்பாங்க. நீங்க பக்கத்துல உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கே நிறைய போங்களேன், பிராண்டட் ப்ராடக்ட் இருக்கும். குர்குரே இருக்கும், குர்குரே இத்தனோண்டு பாக்கெட் 10 ரூபாய்க்கு போட்டு வச்சிருப்பான். பக்கத்துல ஒரு பெரிய வீல் சிப்ஸ் பாக்கெட் போட்டு வச்சிருப்பான், அது 10 ரூபா போட்டு வச்சிருப்பான். நம்ம அந்த வீல் சிப்ஸ் எடுக்க மாட்டோம். அது என்ன ப்ராடக்ட்ல பண்ணதோ, அது என்ன எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குர்குரே எடுப்போம். குர்குரே நல்ல ப்ராடக்ட்லயா பண்ணா, தே டு ப்ரொமோஷன். உளுந்து அது இது அந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி மசாலா போட்டு, you have to think practically. இல்ல அந்த ப்ராடக்ட் எவ்வளவு நாள் ஹோல்ட் ஆகும். அட்லீஸ்ட் இது வந்து வீல் சிப்ஸ் வீட்டுல கொஞ்சம் சிறு குடிசை தொழிலகத்துல போட்டு கொண்டு வருவாங்க. மேபி ஆயில் வந்து எப்பவுமே ஃப்ரெஷ் ஆயில்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளவு ஆயில் அப்படின்னா அவ்வளவு ப்ராடக்ட் பொறிக்கிற வரைக்கும் வச்சிருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் ரெண்டுலயுமே டிஃபெக்ட் இருக்கும், chances are there. But as a customer, what they choose, which is known to them in by the way of promotion, and again place. கஸ்டமர் பார்த்து அந்த பிளேஸ்க்கு நார்த் சென்னையில இந்த ப்ராடக்ட் தான் போனா இந்த ப்ராடக்ட் தான் போகணும். வேற டிஃபென்ஸ் ஏரியால எந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போனா சேல் ஆகுமோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் சேல் பண்ணணும். So these are the 4 key elements to attract the customer. Any questions, ma? Any questions, ma? Sir. சொல்லுங்கம்மா. No, sir.
எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்னமா புரியல அபிஷேக்? புரியலன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ் புரியல சார். ஓகே, இப்போ நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஓகேவா? ஒன்னு as a சப்ளையர், இன்னொரு as a கஸ்டமர். ஓகேவா? இப்போ பிசினஸ் எதனால பண்றோம்? நீங்க எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் அவங்க விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சிருப்பாங்க. அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம ஏதோ ஒரு சப்ளை செயினையே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஏதாவது ஃபெடெக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? கீழே வந்து சப்ளை செயின் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அவனோட கோட் கொடுத்துப்பான், மிஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ரீச்சிங் கஸ்டமர் ஆன் டைம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து இதுக்கு ரிலேட்டடான ஒன்றோட போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும்? சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணணும். பேஸா வந்து யார் பிசினஸ் பண்ணாலும் அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது எடுக்கேன் அப்படின்னா அந்த ஏரியால பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணுவேன். இந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஏரியா போவேன். நெக்ஸ்ட் ஏரியா அப்படி கொஞ்சம் என்கரேஜ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ என்னோட பர்பஸ் வந்து நான் எதுக்காக பர்சனலா பிசினஸ் பண்றது வந்து டு ஏர்ன் மோர் மணி. ஐ ஹாவ் டு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா வரணும், பிசினஸ் பெரிய லெவல்ல போனோம் அப்படின்னா. பட் அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? பை இம்ப்ரூவிங் தி கஸ்டமர் சர்வீஸ். எனக்கு எவ்வளவு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு எனக்கு பிசினஸ் கூடுதுன்னு அர்த்தம். ஆர் யூ அக்ரி வித் தட்? அப்போ நான் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் அது நடக்கும். இது எந்த பிசினஸ் எடுத்துக்கலாம். சப்ளை செயின்ங்கிறது வந்து நம்ம பிசினஸா பார்த்துட்டு இருக்கோம். சப்ளை செயின்ல வந்து நீங்க வந்து பிசினஸ் டு பிசினஸ் வந்து நிறைய திங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்ப எண்ட் யூசரா நிறைய இடத்துல இருக்கோம். எண்ட் யூசரா ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். அதை நீங்க பிசினஸ் டு பிசினஸ்ல கார்லேட் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள ஒரு பெட்டி கடை இருக்கு. வீட்டு பக்கத்துல எல்லாரும் வீட்டு பக்கத்துலயும் இறங்குனா பெட்டி கடை இருக்கும். அண்ட் அகைன் ஒரே ஒரு பெட்டி கடை இருக்காது. கண்டிப்பா இப்போ உள்ள ஏரியால கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ஒரு 3-4 சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருப்பாங்க. இப்போ நான் ஒரு பெட்டி கடைக்கு போறேன், அங்க உங்களை டீல் பண்றாங்க. பக்கத்து பெட்டி கடையில ஒரு தான் டீல் பண்றான். அவங்களோட சர்வீஸ்ல எது நல்லா இருக்கோ அந்த கடைக்கு தான் நீங்க போவீங்க. கரெக்டா? எஸ் சார். ஒருத்தர் சர்வீஸ் சரியில்லை, கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி பேசுவோம், சில நேரம் கொஞ்சம் எமர்ஜென்சியா இருக்கும், இது மட்டும் வாங்கிட்டு வந்தா கடை அடைச்சிட்டு இருப்பாரு, ஆனா இது மட்டும் வேணா அப்படிமா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி திறந்து ஃபுல்லா போய் எடுத்துட்டு இருப்பாங்க. அது 10 ரூபா ஜாமான கூட இருக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க, இல்ல சார் கடை முடிஞ்சு சார் நாளைக்கு பாத்துங்க சார் அப்படின்றான். The level of service they provide attracts the customer. இப்போ அந்த கஸ்டமர் இதே மாதிரி ஃபீல் பண்ணாலும் நான் வந்து ரெகுலரா வந்து போவேன். வெரி குட், இவன் வந்து நமக்காக நைட் 10 மணிக்கு போகும்போது கடை அடைக்கும் போது கூட நமக்கு எடுத்து கொடுக்குறான். அண்ட் தே ட்ரீட் த கஸ்டமர் இன் அ வெரி குட் மேனர். தே கிவ் ரெஸ்பெக்ட் டு த கஸ்டமர். அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ அவனோட பிசினஸ் கூட்டிகிட்டே இருக்கும். அதுக்காக அவன் பக்கத்துல இன்னொரு பெரிய கடையை பெருசாக்க போறான்னு கிடையாது. பட் த மூவ்மெண்ட் ஆஃப் அப்ப நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ். நீங்க வாங்குறீங்க ஒரு பக்கத்து பொட்டி கடையில மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அப்பப்போ அந்த மாதிரி 10 ரூபா, 200 ரூபா, 300 ரூபாய் மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இது 10 கஸ்டமர் மட்டும் இருந்தாங்கன்னா அவனுக்கு மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்கும். இந்த 10 கஸ்டமர் 100 கஸ்டமர் ஆனாங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் நடக்கும். அவனோட டோட்டல் மார்ஜின் 10% வச்சுக்கணும். ப்ரொவிஷனல் ஸ்டோர்ல பக்கத்துல இந்த பெட்டி கடையில ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 10% வச்சு மார்ஜின் வச்சு வித்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு 100 கஸ்டமர் பிடிச்சிட்டான்னா 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் நடக்கும் அப்படின்னா அவனுக்கு 20,000 ரூபாய் மாசம் லாபம். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவன் எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? ப்ரொவைடிங் த கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அப்போ அவன் எப்படி அவனால அதை ரீச் பண்ண முடியும்? அவனை ஒரு கஸ்டமரா திங்க் பண்ணனா என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றானோ அது எல்லாத்தையும் அவன் சப்ளையரா இருக்கும்போது ப்ரொவைட் பண்ணணும். கரெக்டா? இது நான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எண்ட் கஸ்டமரை சொல்றேன். இப்போ பிசினஸ் டு பிசினஸ்ல நீங்க உள்ள வரும்போது சேம் திங். நான் நடுவில் ஒரு மிடில் மேனா தான் இருப்பேன். எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் எனக்கு 2 பக்கமும் ஆள் இருப்பாங்க. எனக்கு ஒரு சப்ளையர் இருப்பான், ஒரு கஸ்டமர் இருப்பான். ஐ ஆம் பார்ட் ஆஃப் த சப்ளை செயின். ஏதோ ஒரு இடத்துல இருப்பேன். நான் வேர் ஹவுஸ் மட்டும் வச்சு நடத்திட்டு இருப்பேன் அந்த சப்ளை செயின்ல. ஸோ எனக்கு வேர் ஹவுஸ்க்கு டம்ப் பண்றதுக்கு ஒருத்தன்
வருவான், இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு இன்னொருத்தர் வருவான். ஐ எம் a middleman. ரெண்டு இடத்துலயும் my relation should be same and my service level should be increased. அப்பதான் என்னோட கஸ்டமர் will be happy and giving more services to me. அப்போ என்னோட பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும், நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ டு மேக் மை பிசினஸ் மோர் பெனிஃபிட் அண்ட் சக்சஸ்ஃபுல், கஸ்டமர் சர்வீஸ் இஸ் த கீ. அந்த கஸ்டமர் சர்வீஸை மெயின்டைன் பண்றதுக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே பில்டப் பண்றோம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், சப்ளையர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்டப் பண்றோம். புரியுதாமா? புரியுது சார். வேற எதுனா கேளுங்கம்மா. இப்படி ஓப்பனா சொன்னீங்கன்னா தான் இப்படி அதர்வைஸ் ஜஸ்ட் சும்மா அப்படி லிஸ்டன் பண்ணிட்டு இருக்கோம். சம்திங் அவர் வர ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, டெய்லி 2 மணி நேரம் போட்டுறாரு அப்படின்னு. ஓகே சார். இப்பதான் நீங்க செகண்ட் இல்ல சார், அதான் புரிஞ்சு சார். ஓகே, வேற யாராச்சும் எதாவது கொஸ்டின் இருக்காமா? இல்ல சார், வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல சார். வேற யாருக்கும் வச்சோம்? இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா? 33 பேர் இருக்கீங்க. No, sir. சரி, ஓகேமா. சோ இப்போ இதுக்கப்புறம் இந்த இதுல வரும்ல, there are few supply chain solution organization in India. இந்தியா லெவல்ல கொஞ்சம் பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக. ஓகேவா? those who are providing rating wise, customer service rating wise, they are on top. அதனால லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கு. இது nothing to deal with our studies or understanding. இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ வில் சென்ட், மேபி நிறைய பேர் இல்ல ஸ்டார்டிங்ல, லெட் மீ எக்ஸ்பிளைன் தம். ஐ வில் சென்ட் கேஸ் ஸ்டடி, சும்மா பேசிக் கேஸ் ஸ்டடி மாதிரி தான். ஓகேவா? இது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல, நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? லெட் அஸ் டிஸ்கஸ் இன் ஹெல்தி வே. அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் புரியும். இப்போ கிளாஸ்ல கவனிக்கிறத விட, நான் சொல்றதை நீங்க கேட்கறத விட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய புரியும். எனக்கு எல்லாருமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்லுங்க. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னா கூட போதும். நம்ம ஒரு 20 பேர் பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னா ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நான் சும்மா கொடுக்கறதுல வந்து மேபி சில இது வந்து அன்கிளியரா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகேவா? சில இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கலாம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசினஸ் வந்து நீங்க அந்த இடத்துல இருந்தா அது எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிட்டு யூ கேன் ஆட் யுவர் ஓன் தாட் இன்டு தட் கேஸ் அண்ட் கம் அப் வித் சம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ஓகே. So with that, let me finish my session for the day. ஓகேவா? Yes, Yes, sir. sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, Thank sir. you, thank you. லட்சியத்தை எடுத்துட்டீங்களாமா? எடுத்துட்டேன் sir. எடுத்துட்டேன் sir. சரி, Screenshot ஓகே. எனக்கு கன்சல்டேட் பண்ணி வைங்கம்மா, டேட் வைஸ். ஓகேவா? எதுக்கு சார்? நான் பண்றது லாஸ்ட்ல உங்களுக்கு கொடுக்குறேன் சார். ரைட், ஓகேமா, ஓகே. Will do it, sir. ஓகேமா, ஓகே. தேங்க் யூ அல்மா. Sir, can you Thank you, sir. start this?